வணக்கம். இந்த வாட்டி புதுசாக ஒரு லொக்கேஷன்லேருந்து பேசுகிறேன். நானும் ஒய்ஃபும் வந்துட்டு மொராக்கோ வந்தோம். 3 நாள் மெரிகேஷ்னு ஒரு சிட்டி இருக்குது. அது கொஞ்சம் பழைய காலத்து கல்ச்சுரல் சிட்டி மாதிரி. அங்கே நான் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கல, ஜஸ்ட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டேன். இது செகண்ட் லொக்கேஷன். இது வந்து ஒரு மவுண்டனில் இருக்கேன். இது மவுண்டன் ரிசார்ட். நல்ல ரிமோட் லொக்கேஷனுங்க. சுற்றி மவுண்டன்ஸ் தான். டெசர்ட் மவுண்டன்ஸ், ஆக்சுவலி அட்லஸ் மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க மொராக்கோவில். பக்கத்தில் எந்த சிவிலைசேஷனுமே கிடையாது, எக்ஸப்ட் இங்கே ஒரு கிராமம் இருக்குது. அது வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்கிற வில்லேஜ் தான். நம்ம ஒரு ஏடிஎம் வேணுன்னா கூட 1.5 மணி நேரம் போகணும் இங்கேருந்து. சான்ஸே இல்லாத இடம். நிறைய பேருங்க ஹைக்கிங், ட்ரெக்கிங் அதுக்காக தான் வராங்க. அட்வென்ச்சர் கார் இருந்தாலும் சூப்பர். நமக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் இருந்தால் சான்ஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய ஆஃப் ரோட் ட்ரெயில்ஸ்லாம் இருக்கீங்க. ஹைக்கிங்குன்னு நான் பெருசாக பண்ணுறதில்ல. கொஞ்சம் ஒரு வாக் போகிறேன் ஈவினிங், மேபி அதை வேணா எடுக்கிறேன். ஓகே, ஒரு ட்ரெக் வரலான்னு வந்தேன். கரெக்டான ஷூவை போட்டு வரணுமா? செருப்பு போட்டு வந்ததுக்கு திட்டுறாங்க. இடத்த பார்த்தா அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் படத்தில் கொள்ளையடி பையன்ல மலையில் குதிரையில் போகிறப்ப அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அமெரிக்காவில் இல்லை, ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். இப்போது எங்கே போகிறேன்னு தெரியல. இங்கே அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சும்மா இங்கே போகக்கூடாது, அங்கே போடக்கூடாதுன்னா யாரும் சொல்கிறதில்ல. இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போ. ஆனால் எவனும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. எங்கேயா விழுந்தோம் செத்தோன்னா ஒருத்தனும் பொறுப்பெடுத்துக்க மாட்டான். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அறிவை யூஸ் பண்ணி பத்திரமா போயிட்டு வர்றது நம்ம பொறுப்பு. சேஃப்டி வைஸ் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஃபுல்லாக ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் மலையிலேருந்து உருண்டு விழுந்துடாமல், பாம்பு கடிச்சிடாமல் பத்திரமா போய்ட்டு வரணும். அக்ரிகல்ச்சர் பார்த்திங்களா, ஸ்டெப் இரிகேஷன். அப்படியே மலையை வெட்டி அப்படியே ஸ்டெப்பாக இருக்கும்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. இது பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸ், ட்ரீஸ், தண்ணியெல்லாம் இருக்குது. ஸோ எப்படி தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தான் பைப்பு தெரியுதான்னு தெரியும் அவங்களுக்கு. அது ரெண்டுக்கும் நடுவில் பைப் வருது. அந்த ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்க்கல. இப்போ தான் வந்தேன். வந்துட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு அப்படியே ஒரு வாக்கு. அந்த அளவில் இங்கே இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிலாம் ஒருத்தனும் சொல்ல. கேட்டு கிடையாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எனிவே லோக்கல் ரூல்ஸ்லாம் என்னென்னு தெரில. பேசாமல் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஹண்ட் பண்ணலான்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸ் தெரில எனக்கு. நான் அதெல்லாம் இப்போ பண்ணல. டூரிஸ்ட் வந்திருக்கோம், ஜாலியாக அப்படியே ட்ரெக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு பத்திரமா அயர்லாந்து போகிறது தான் நமக்கு பிளான்னு பார்ப்போம். நைட்டு இங்கே குளிரும். ஆக்சுவலாக வின்டரில் வந்துட்டு இது ஃபுல்லாக ஸ்னோ விழுங்க வின்டரில். ஸோ அந்த டைம் வந்தால் வேறு மாதிரி இருக்கும் போல். இங்கே நைட்டு இப்போ பாலைவனம்ன்றதுனால குளிரும். கேம்ப் ஃபயர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, மெதுவாக வராங்க. என்ன கம் ஜம்ப் கம் ஃபாஸ்ட். எதுக்கு வேமா அவர் சொல்கிறேன்னு தெரில. பொறுமையாக ஆகட்டும். இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். சொல்லுங்கள், இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், கலெக்ட் பண்ணி தரேன். நல்லா இருக்கேன். நான் நம்ம ஊர்லேருந்து தூரம். ஆக்சுவலாக நான் இருக்கிற மொராக்கோவில் நடுக்காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு ரிமோட் பிளேஸில் இருக்கேன். அது ஆக்சுவலாக ஒரு வில்லேஜு. அது வந்து இன்னொரு வீடியோவில் சொன்னேன், அது அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. பட் எனிவே இது ஃபுல்லாக ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. இன்ட்ரோவில் சொன்னேன். அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஃபுல்லாக அந்த மலைவாழ் மக்கள் தாங்க இருப்பாங்க, மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள் கிடையாதுங்க லோக்கலில். இங்கே பக்கத்தில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சிவிலைசேஷன் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த மாதிரி மலையில் ரிமோட் ஏரியா தான் ட்ரை பண்ணி போனால் தான் ஒரு வில்லேஜோ பீப்புளோ நார்மல் பீப்புளோ அதாவது சிவிலைசேஷனை பார்க்க முடியும். சான்ஸ் இல்லைங்க. ஊர் வின்டரில் ட்ரிப்பு போடணும் போல் இருக்குது.
பைக்கெல்லாம் வந்து இருந்ததுன்னா அட்வென்ச்சர் பைக்கு சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். லைக் இட்? பியூட்டிஃபுல், huh? மோர் தென் பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குங்க. அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸா? கரெக்ட். தெரில என்ன வேர்டு சொல்கிறதுன்னு, பட் சான்ஸ் இல்லை. இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன். பாருங்க அப்படியே எப்படி இருக்கு, சான்ஸ் இல்லை. வாய்ப்பெல்லாம் அந்த பேட்டர்ன்லாம் சூப்பராக இருக்குது. வில்லேஜுங்க, வீடுங்கள்லாம் பாருங்கள். Okay. Alright. I'm going to go down into the village all the way down and then back. Okay, I'm right here. Okay. கீழே வரலான்ட்டாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ, ஷூ போடலையாம்ப்பா, செருப்பை போட்டு பார்த்து போன்னு பார்த்தா போகணும். ஆக்சுவலாக அவங்க சொல்கிற கரெக்ட் தான், பட் ஷூ போட்டாலும் வளர்க்க சான்ஸ் இருக்குங்க. எல்லாம் மணல் அப்படியே சரியிடும். ஏதோ ஃபிஷ்ஷிங் போய் கொஞ்சம் பழக்கம் நமக்கு. ஹலோ. எனிவே மக்கள்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரொம்ப மூஞ்சியில் கேமரா வச்சு ஆட்ட வேணாம். இதாங்க, இதோட அப்படியே வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன்.